சிவாய நம. நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2025 வரக்கூடிய சனி பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள். ராசிக்கு 8வது வீடு விருச்சிக ராசி. யாரையும் நீங்கள் பொதுவாக நம்ப மாட்டீங்க. நம்பினவங்களுக்கு உயிரே கொடுக்கக்கூடிய ஜாதகம். உங்கள் ராசியோடைய தன்மை ஒரு கருந்தேலு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்பாது யாரையுமே. அப்படி ஒரு தன்மையுடைய ஜாதக தன்மை தான் நீங்கள். ஆனால் இந்த விருச்சிக ராசிக்கு 3 நட்சத்திர பாதங்களை கொண்டது இந்த விருச்சிக ராசி. பொதுவாக விசாக நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான், அனுஷ நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான், கேட்டை நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் பகவான். அப்போ இந்த விருச்சிக ராசியில் 3 நட்சத்திர பாதங்களை கொண்டது இந்த விருச்சிக ராசி. யோகம் நிறைஞ்ச ராசி, படிச்சிருக்க வேண்டிய ஜாதகம், தோட்டம் நிலம் சொத்து பத்துகள் நிறையா இருக்கக்கூடிய ஜாதகம். புதன் சொல்லக்கூடிய கலைத்துறையில் பிரகாசமாகக்கூடிய ஜாதகம். கலைத்துறை சம்பந்தப்பட்ட படிப்பு, அது எந்த படிப்போ, ஒரு கேமராமேனாக இருக்கலாம், இல்லை ஏதோ இருக்கலாம். அந்த கலைத்துறையை சம்பந்தப்பட்ட படிப்பு உங்களுக்கு யோகம். பொதுவாக விருச்சிக ராசிக்கு விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் 5வது வீட்டில் தான் சனி பெயர்ச்சி ஆயிருக்கு 2025. சனி பகவானுடைய நேரம் குருவுடைய வீட்டில் மீன ராசியில் பெயர்ச்சி இருக்கிறனால உங்களுக்கு இனிமே தான் யோகம். 2020, 2021, 2018 நீங்கள் கஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருக்கீங்க, நஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருக்கீங்க. துலாம் ராசிக்காரங்க எப்படி கஷ்டப்பட்டாங்களோ அந்த கஷ்டம்தான் நீங்களும் பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. கருத்துள்ள மனையில் கலகங்கள், பல நஷ்டங்கள், பல அவமானம், அவப்பேர்கள், மண்ணு இழப்பு, பொண்ணு இழப்பு, கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் வேறுபாடுல பிரிஞ்சிருக்கக்கூடிய தன்மைகள், இப்படி மைண்டு டிப்ரெஷன்ல பல கஷ்டத்துல இருந்த விருச்சிக ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி யோகம். சனி பகவானுடைய ஆதிபத்தியம் குரு பகவானுடைய வீட்டில் பிரவேசிக்கிறனால கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஒன்று சேருவீங்க. நிலம் சொத்து பத்துக்கள் ஏதாவது ஒரு லீகல் பிரச்சனை இருந்தால் அந்த லீகல் பிரச்சனை உங்களை பாஸ் ஆகும். உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு நேரங்காலங்கள் வருது. படிக்கிற குழந்தைங்க நல்ல படிப்பில் மேன்மைப்படக்கூடிய நேரங்காலங்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு விளங்கி பிள்ளைங்களுடைய படிப்பு தன்மையில் கல்யாணம் காட்சி முடிக்கக்கூடிய நேரங்காலங்களும் கூடி வருது. அவங்கவுங்க குலதெய்வத்தை வேண்டணும். புதன், சனி பகவான், குரு பகவான், இந்த 3 ஜாதகமே இந்த ஜாதகத்தில் பலமாக இருக்கக்கூடிய நேரங்காலத்தில் குரு பகவானை வழிபடுங்க, ஆஞ்சநேயரை வழிபடுங்க. அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க, அரசனை போல வாழ்ந்துடுவீங்க. உங்கள் பட்ட துன்பம் எல்லாமே விலகி போச்சு. இனிமே இந்த தருணத்திலிருந்து இனிமே உங்களுக்கு சனி பகவானுடைய பார்வை நல்லாயிடுச்சு. ஏன்னா அடிமட்ட தொழில் பண்ணிட்டீங்க, அடிமட்ட கஷ்டப்பட்டுட்டீங்க, படாத பாடுபட்டீங்க. தன்னையே மாச்சிக்கலான்னு சொல்லக்கூடிய தன்மையும் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்துட்டு போக வாய்ப்பு இருக்குது. இனிமே நல்லா இருக்க போறீங்க. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு 5ஆம் வீட்டில் தான், 5வது இடம், ராசிக்கு 5வது வீட்டில் தான் சனி பகவான் பார்வை வருது. நேரங்காலம் கூடி வருது. இதான் தருணம். சந்தோஷமாக ஏதாவது பிடிச்ச கோயில்களுக்கு, செவ்வாய் பகவான் கோயிலுக்கு போயிட்டு இல்லை முருக கடவுளை வழிபட்டுக்கிட்டு முறையாக வந்தீங்கன்னா உங்கள் குடும்பம், உங்கள் இந்த விருச்சிக ராசிக்கார மாதிரி யோகக்காரங்க யாருமே இல்லை. பட்டதெல்லாம் போதும், விட்டுருங்க. இனிமே நல்லா இருக்கக்கூடிய தருணம் உண்டு. அகமகிழ்ந்து வாழ்ந்துடுங்க, சந்தோஷமாக வாழுங்க. பல சட்ட சிக்கல் இருந்தாலும் அதுலேருந்து விடுபட்டுருவீங்க. பல உயர்ந்த பதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லாதவனுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் வருது. மனைவி மக்களோடு சேர்ந்து வாழுங்க. அவங்கவுங்க குலதெய்வத்துக்கு போங்க, முருக கடவுளை வழிபடுங்க. அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க, அரசனை போல வாழ்ந்துடுவீங்க. 5 ஆண்டுக்கு குறையில்லாமல் வாழுவீங்க. சனி பகவானுடைய பார்வை அற்புதமாக இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல நேரம் வந்திருக்கு. சூப்பராக வாழ போகிறீங்க. சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கையை ரசித்து ருசித்து இனிமே வாழுங்க. தான் மனைவி, தான் குழந்தைங்க, தன்னுடைய சொந்த பந்தத்தில் உற்றாரோட ஒட்டுணர்ந்து வாழுங்க. சொந்த பந்தத்தோடு வாழுங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுங்க, சொந்த பந்தத்தை எல்லாரையும் கூப்பிடுங்க. ஏன்னா நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் பண்ணாலும் குரு பெயர்ச்சி ஆனால் தான் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் ஒன்று பண்ணுறதுக்காக எல்லாரையும் கூப்பிடுங்க, எல்லா மக்களையும் சாப்பிட வைங்க. இப்படி அனுசரித்து வாழ்ந்தீங்கன்னா
துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இனி வருங்காலம் யோக தசை தான். நல்ல நேரம் வருது. நம்மளாத்தான் நம்ம நேரத்தை எடுத்துக்கணும். ஒரு மனுஷனுக்கும் குரு பெயர்ச்சின்னா அது கிரக பெயர்ச்சி மாதிரி, கிரக பிரவேசம் மாதிரி. இப்போ எப்படி வீடு பால் காய்ச்சனா எல்லாரையும் கூப்பிடுறோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு குட்டி ஃபங்க்ஷனாக வைங்க. உங்கள் பிள்ளைங்களோ உங்கள் மனைவியோ இல்லை உங்களுக்கோ ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனை ஒரு கெட் டுகெதர் மாதிரி போடுங்க. உங்கள் சொந்த பந்தத்தை எல்லாத்தையும் கூப்பிடுங்க. வேறு ஏதாவது ஒரு குட்டி ஃபங்க்ஷனாக வந்து சொந்தத்தை கூப்பிடுங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு குரு தசை நடக்கும், யாருக்காவது ஒருத்தருக்கு சுக்கிர தசை நடக்கும். அவங்க பாதம் பட்டு உங்கள் வீட்டில் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு போனாங்கன்னா உங்கள் வீடு செழிப்பாகும். மனைவி மக்களோட சந்தோஷமாக வாழுங்க. நல்லா வளரக்கூடிய நேரம் இருக்குது. குரு பகவான், சனி பகவான், புதன் பகவான் 3மே இந்த ராசியில் பலமாக இருக்குது. கலைத்துறையில் பிரகாசிக்குன்னா கூட இந்த ராசியில் ஒரு அமைப்பு இருக்குது. காவல்துறையில் பிரவாசிக்குனாலும் இந்த அமைப்பு இருக்குது. லீகல் படிக்கக்கூடிய தன்மை உடையவங்களும் இந்த ராசியில் நல்லா இருக்குது. உங்கள் பிள்ளைங்களை லா படிக்க வைக்கலாம், டாக்டருக்கு படிக்க வைக்கலாம், அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு படிப்பு படிக்க வைக்கலாம். யோகமான நேரம் விருச்சிக ராசிக்கு உண்டு. 7 சனி எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே மண்ணும் பொன்னாக போகுது. பூர்வீக சொத்து வந்தால் அந்த பூமியை தொட்டு கண்ணில் ஒத்துங்க. அந்த பூமியில் விளையக்கூடிய செடி கொடிகளுக்கு மஞ்சள் குங்குமம் கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிடுங்க. பூர்வீக சொத்து போகாது. விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்கு நேரம். அகமகிழ்ந்து வாழ்ந்துடுங்க. நல்லா வாழக்கூடிய நேரம் இருக்குது. பட்ட துன்பம் எல்லாமே விலகி போச்சு. பாலகன் குரு உதயமாச்சு. இனிமே தொட்டது விளங்க போது, உன் குலம் தலைக்க போது. ஆனால் விருச்சிக ராசியோட கொற்றவனுடைய புத்திரர்கள்னால தான் உங்களுக்கு யோகம். உங்கள் குழந்தைங்கள்னால தான் உங்களுக்கு யோகம். குழந்தைங்களை அனுசரணையாக வச்சுக்குங்க. அவங்களுடைய படிப்புக்கோ திருமணத்துக்கோ வேலைக்கோ ஹெல்ப் பண்ணுங்க. இப்படி வேலை பார்த்து பண்ணிங்கன்னா உங்கள் ஜாதகம் நல்லாயிருக்கும். இந்த ஜாதகத்தன்மை அற்புதமாக வளரக்கூடிய நேரமாக இருக்குது. நல்லா இருக்கக்கூடிய தன்மை. வீணாக விரயம் ஆயிக்காதீங்க. கணவன் மனைவிக்குள்ள வீணாக சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. விருச்சிக ராசிக்கு இப்போ நல்ல நேரம் நடந்துக்கிட்டு இருக்கு. நேரங்காலம் கூடி வரும்போதே எல்லாரையும் அரவணைங்க. அற்புதமாக வாழுவீங்க. பொதுவாக இந்த விருச்சிக ராசிக்காரங்க வழிபடக்கூடிய தெய்வம் யாருக்கு தெரியுமா? செவ்வாய் பகவான் சொல்லக்கூடிய பழனி முருகர். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பழனி முருகரை வழிபடுங்க. கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிறவங்க கொக்கை சுப்பிரமணியத்தை வழிபடுங்க. இப்படி முருகரை மனசார வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உச்ச நிலை தான். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கட்டிட தொழிலாளிங்க, இப்படி சாதாரண மண் சம்பந்தப்பட்ட மண்ணில் உறக்கூடிய தன்மைப்படக்கூடிய வேலை வாய்ப்பு செய்கிறவங்க இனிமே நல்லா இருப்பீங்க. அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க. நல்ல நேரம் வருது. முருகனை பிடிங்க. எங்கே இருந்தாலும் முருகன் கோயிலுக்கு ஒரு வணக்கம் ஒன்று போடுங்க. ரோட்லேருந்து கோயில் கோபுர தரிசனம் பார்த்தாவே போதும். நீ சாமி கும்பிடணும்னு அவசியம் கிடையாது. வீட்டில் இருந்தே கோபுர தரிசனம், ரோட்லேருந்தே கோபுர தரிசனம். இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சூப்பர் நேரம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் செவ்வாய் பகவான் சொல்லக்கூடிய பழனி முருகர். நல்லா இருப்பீங்க.